சட்டு புட்டுன்னு சமைக்கிற ஒரு சாம்பார் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தக்காளி வந்து பெருசாக தான் போடணும், அதனால் நான் பெருசாக எடுத்துக்கிறேன். இந்த கான்செப்ட் ஆஃப் க்ளீனிங் சீட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. ஒரு மிளகாய் கான்செப்டில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் குட்டி குட்டியாக. அண்ட் தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக போடுறதுனால நான் வந்து 1க்கு 2 தான் கட் பண்ணுறேன். அண்டு அருவாமனையில் எனக்கு அதையே தெரியாது பெருசாக, இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் அருவாமனையை கட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. முக்கியமான இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணுறதுக்கு நான் வந்து அருவாமனை யூஸ் பண்ண தான் செய்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் அம்மாலாம் அப்படி பேசிகிட்டே அங்கே பார்த்துட்டு கட் பண்ணுவாங்க, எனக்கு அது வரலை. இருந்தாலும் எனக்கு ஏற்ற அளவுக்கு என் குக்கிங்க்கு கடகடன் பண்ணுற ஐட்டம் எல்லாத்துக்குமே இது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால தக்காளி வந்து கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்குது, அதனால் கட் பண்ணுறதுக்கு பெரிய சிரமம் இல்லை. பெருசாக சீட்ஸ்லாம் வெளியில் வரல, சும்மா 1-2, தட் இஸ் ஓகே. இப்போ வந்து ஆனியன்ஸும் அதே மாதிரி நான் ஸ்லிட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். வெங்காயமும் நான் பெருசாக தான் கட் பண்ணுறேன். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், பிகாஸ் நான் 2 தக்காளி யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒரு வெங்காயம் போதும். ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 அது பேர் என்ன 2 டம்ளர் அரிசி அண்ட் ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே வந்து துவரம்பருப்பு இது பண்ணியிருக்கேன், ஊற போட்டிருக்கேன். குக்கர் ரெடியாக இருக்குது, கேஸில் எடுத்து ஆன் பண்ணிட வேண்டியதான். இது வந்து கைண்ட் ஆஃப் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி டுடே, ஈஸியாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த மெனு. இந்த அல்வா